அக்கா எனக்கா உருன்னு இருக்க 3.5 லட்சம் தானே. இட்ஸ் நாட் கோனா பி a problem. Come on, cheer up கா. Hi Manani. I'm மாஸ். அத சொல்லி ஆகணும். நீ அவ்வளவு அழகு. இங்க எவனும் இப்படி ஒரு அழகான இப்படி ஒரு அழகை பார்த்துக்க மாட்டாங்க. மாசு இதை நீ பல வருஷம் முன்னாடி சொல்லிட்டியே, புதுசாக தான் ட்ரை பண்ணு அப்படின்ற. அப்ப ஸ்ட்ரைட்டா ஸ்பாட்டுக்கு போய் ஃப்ளோல என்ன வருதோ அதை அப்படியே சொல்லி கரெக்ட் பண்ணிடலாம். அதான் மாசு. ஹாய்ங்க. ஹலோ. என்னங்க ஒரு மாதிரியா இருக்கீங்க? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. டல்லாகிற மாதிரி தெரியுது. இல்லைண்ணா ஆக்சுவலி நேற்றுக்கு என்னாச்சுன்னா ஏங்க என்னாச்சு? எவனா கலாச்சானா பஸ்ல ஏதாவது ஏரியா பக்கம் வீட்ல சொல்லுங்க, எவனா தான் தூக்கிடலாம். இல்லைங்க, ஒன்றுமே இல்லைங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. அப்புறம் ஒய் டல்லு? ஒரு நிமிஷம் பேசிட்டு வந்துடுறேன். சாண்ட்லெஸ் போட்டு பேக் சைடுண்ணா. ஏய் கவா, என்ன பிரச்சனை? ஆப்ரேஷன் பண்ணும்போது ஏதோ வாட்ச் அதை உள்ள வச்சு தேய்ச்சிட்டாங்களா? ஐயா டேய் போடா, போய் தள்ளி நில்லு, நான் பேசிட்டு வரேன். இருக்கிறதையும் கெடுத்துறாது. ஓ ஓகே ஓகே ஓகே. என்னாச்சு? ரொம்ப நாளா அக்கா வந்து ஹெட் நர்ஸ் போஸ்டிங்க்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கண்ணா. 2 நாள் முன்னாடி அக்கா இன்டர்வியூ போனப்போ அந்த டீன் என்ன சொன்னார்னா, நிறைய பேர் இந்த வேலைக்கு காத்துட்டு இருக்காங்க. ஆனா நான் ஏன் உனக்கு கொடுக்குறேன்னா நீ நல்லா வேலை செய்வேன்னு. உன்னை நான் ஹெட் நர்ஸ் ஆக்கணும்னா 3.5 lakhs. அதுக்கப்புறம் நாளைக்கு உனக்கு ப்ரமோஷன். இல்லை சார், என்னால் அவ்வளோ பணம். உனக்காக தான் இந்த கன்செஷன், புரியுதா? கொண்டு வந்தீங்கன்னா உன் வேலை பெர்மனன்ட் ஆயிடும். ஓகேமா நினி? என்ன பண்ணோன்னே தெரியலண்ணா. யார்கிட்ட கேட்டாலும் அவங்க ஹெல்ப்பே பண்ண மாட்டேங்கிறாங்க. அதான் அக்கா ஒரே டென்ஷனா. சுமார், அவ சொல்றதை நீங்க எதுவும் பெருசா எடுத்துக்காதீங்க. ஏங்க அப்படி அங்க பழகி இருக்கோம். 3.5 லட்சம் ரூபாய் கொடுங்க, நான் ரெடி பண்ணி தரேங்க. சப்ப மேட்டர் இது. 2 hours டைம் கொடுங்க, உங்க ஹாஸ்டல் தேடி வந்து நானே கொடுக்குறேன். உங்களுக்கு பிடிச்ச வேலையை கன்ஃபார்ம் பண்றோம். இல்ல வேணாங்க, தயவு செஞ்சு சொல்றது கேளுங்க, நான் பாத்துக்கிறேன். லவ்ல இதெல்லாம் சாதாரண விஷயங்க. ஏங்க லவ் தானே, ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஆயிட்டோம். உங்க பிரச்சனை என் பிரச்சனை வேற வேறையா பிரிச்சு பார்த்துருக்க முடியுமா என்ன? அதுக்கு பதிலா இதை பிரிச்சு பாருங்க. எடுங்க. அக்கா பஸ் வந்துருச்சுக்கா. ஐயே சரி விடு, வா வா போய் சோகமா சரக்கடிக்கலாம். வா வா வா. சரடிக்கலாம். வா 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 வா. ஏஹே மாசா அப்படி வா. அடா நேவி ஆபீசர் அர்னால்ட நான் காட்டு உனக்கு. வா சோம் பணம் திரும்ப கொடுத்து எஸ்கேப் பண்ணலாம் மாஸ். ரெடி சத்தியமா ஓ அமௌண்ட் தெரியாது. ரெடி தெரிஞ்சத எடுத்துப்பனா. ஏம்ரா என்னடா பேர் இது மாசு? அது பேரு மாஸ்லாமணி. பேரல் எல்லாம் செல்லமா மாசு மாசுன்னு கூப்பிடுங்க. நானும் கெத்தா தான் இருக்குதுன்னு அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டேன். அடிச்சப்பா நீ மாசன்னா இவன்னா பொடி மாசா? பிரின்ஸ் சொல்லுங்க. ஒருத்தன் இங்கே போட்டுடு, இன்னொருத்தன் டப்பு கை கடிச்சது போட்டுடு. சரிங்க, அப்பதாடா இந்த ஏரியால பயம் இருக்கு. நான் பாத்துக்கிறேன். நீ எப்படிடா இவன் போய் வந்து இப்ப தெரியுதா என்னைய மாசுன்னு கூப்பிடுறானுங்க.
அந்த பக்கம் சார். வெண்ணி பக்கம் நேரம் இருக்கு இருடா. ஓகே ஓகே நல்ல வேலை மிஸ் ஆயிட்டோம். தேவையில்லாம நீ என்ன இப்படி சும்மா கொஞ்ச நேரம். முதல்ல சீட் பெல்ட் போடு. அது பரவாயில்ல. போடு. கோவால என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் ரொம்ப வருஷம் முன்னாடி வெள்ளைக்கார பொண்ணை தான் கரெக்ட் பண்ணணும்னு போனாங்க. அநேகமாக இப்போ கரெக்ட் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறேன். கோலா ஓகே. அந்த மானி ஒத்துப்பாளா? நீ நான் ஹனிமூனுக்கா போற? நம்ம பிளான் எல்லாம் சொதப்பினதே அவளால தான். இந்த ஃபைட்டு சேசி எதுவுமே தேவை இருக்காது. சரக்கடிச்சு ஓட்டிருப்பானுங்க சார். டேய் என்னன்னு பாரு. ஏய் போலீஸ் போலீஸ். செத்துட்டான்டா அவன். இதுக்கு மேல இங்க இருந்தா பிரச்சனை ஆயிரும். கிளம்பு கிளம்பு கிளம்பு. ஏய் ஜெட்டு பஸ் காசு காசுனாச்சு. காசு அன்னைக்கே போலீஸ்காரங்க எடுத்துட்டாங்களே. சரி காசெல்லாம் விடு. உனக்கு எப்படி இருக்கு? போலீஸ் எடுத்துட்டானா? அன்னைக்குன்னா நான் ஹாஸ்பிட்டல் வந்து எத்தனை நாள் ஆச்சு? நீ வந்து ஒரு 7-8 நாள் இருக்குமே. 7-8 நாள். என்னாச்சு உனக்கு? 64 லட்சம்டா. செட்டில் ஆயிருக்கலாம் லைஃப்ல. ஆஸ்பத்திரி பில்லு வேற திட்டுவானுங்களே. ஐயோ இவனை பண்றாங்க. பஸ் பஸ் பஸ். அண்ணா ஃப்ரெண்ட்ஸ் ரெட்டி எதுக்கு இங்க? நம்ம இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சானோ? நேனே நெஞ்சு வலி வச்சு ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கேன். அப்படியே சார்லாம்டா. என்ன லவ்வா? ரெட்டியும் வந்திருக்காரு. இவனால தான் ஆக்சிடென்ட் ஆச்சு, பணமும் போச்சு. அதனால மரியாதையா வா.
லவ்னாலே இந்த வில்லன்ஸ்க்கு வந்துடுறானுங்களே. இன்னைக்குன்னு பார்த்து யாருமே மாட்டல. சார் டைம் என்ன? டைம் என்னன்னு கேட்டேன். ஓ டைம் என்னன்னு கேட்டேன். ஏதோ பே பார்க்குற மாதிரி அவன் ஏதோ பார்த்துருக்கேன். சீனுக்கு வாசு கட்டிருக்கான். நீ வா மாசு. ஆட்டோ தானே ஓட்டுறோம். ஓட்டோம்னா பார்த்து போடா. சரி போடே. எக்ஸ்கியூஸ் மீ நில்லு. அடடே ஸ்ட்ராங்கா. சார் ஒத்து என்ன? டேய் டீ கடையில் மோகம் கட்டிருக்கான் பாரு. அழகு ப்ளூ கலர் ஷர்ட். அவன்தான். கெட்டு என்ன? ரெட்டி ஆளுங்க ஸ்பாட் வச்சான்னு நினைக்கிறேன். ரெட்டி சொன்னல 1 2 3 சொல்கிறேன். இல்லையா சார்? 1 2 ஏய் நான் செய்ய பார்க்கறா. வா வா ஓடியா ஓடியா. ஏய் மத கதை மூடுற. இனிமே அப்புறம் அந்த வீட்டில் இருக்கிறது நல்ல முதல்ல எஸ் ஆகணும். ஆமா நான் தான் அப்பவே சொன்னேன் எவ்வளோ பெரிய வீடு வேணான்னு. தேவையில்லாமல் ரெண்ட் கொடுத்து காசு. ஏய் செட்டு ஆ வேற போன மாதிரில. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எனக்கு தூக்கம் வருது போ. ஏய் செட்டு ஏய் அது ஜன்னல் மூட. ஏய் செட்டு செட்டு என்னாச்சு? ரெட்டி எனக்கு வந்துட்டாங்களா? ஐயோ இப்போ என்ன பண்றது? பணம் வர நம்மகிட்ட இல்ல. வேற ஒன்று பண்ணலாம். பின்னாடி வழி அப்படியே ஓடிடலாமா? நம்ம எதுக்குடா ஓடணும்? யாரா யாரு இப்ப என்ன ரெடி ஆயிட்டானா? பணத்தை வாங்கிட்டு போட சொல்லி அனுப்பிச்சானா? இந்த பணம்லாம் இல்ல. மொத்த பணமும் போலீஸ் எடுத்துக்கிச்சு. கமிஷன் வீடு பக்கத்துல இருந்து கூப்பிட்டுவா. இப்ப கூட வா சொல்லு. ஏய் சொல்லினே இருக்கிற. நான் கிட்ட வந்துட்டே இருக்கிறீங்க. நீ பேச்சலாம் இல்ல. பின்னாடி அதை விட பயங்கரமா என்னமோ இருக்கும். ஓடினே கணக்கு பேயெல்லாம் தெரியுது. ஹாஸ்பிட்டல் இருந்து துரத்துட்டு வருதுடா.
ஐயோ ஏய் இதுக்கிட்ட எப்பறம் தப்பிக்கிறது? இது ஒரே வழிதான் இருக்கு. பேசாம கோயில் போயிட்டு வந்துட்டு சரி. சே காமெடி பண்ணாதடா. அப்படி பண்ணல, சீரியஸா தான் சொல்றேன். அந்த காலத்து விட்டராச்சல் படத்துல இருந்து இந்த காலத்து காஞ்சனா பார்ட் 2 வரைக்கும் சாமி தான் பேய் அழிக்கும். அப்படின்ற? ஆமாண்டா. பஸ் 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 பஸ். நான் தான் சொன்னல கோயிலுக்குள்ள வந்தா பேயெல்லாம் வராதுன்னு. கரெக்டா? ஆனா வெளியே போகணுமே. செத்தவன் துருத்துறான், பொழைச்சவன் ஓடுறான். செத்து பொழைச்சவன்ல இன்னும் இருக்குடா, இன்னும் இருக்கு. சாமி எங்களை பத்தி தான் பேசுறீங்களா? ஒண்ணுமே புரியல சாமி. நேற்று ராத்திரில இருந்து பேய்ங்க எங்க போனாலும் எல்லாம் விதி வசம்டா, விதி வசம். செத்து பொழைச்சிருக்கல்ல, அதனாலதான் இந்த ஆவியெல்லாம் உன் கண்ணுக்கு தெரியுது. இதெல்லாம் வரம்டா, வரம். சாமி இல்ல எனக்கு வேணாம். பேய்களை பாக்குறது வரமா? ஏய் எடுத்து விட்டுருங்க. அந்த எப்படி அதிகாரம் எனக்கு இல்லடா. எவன் கொடுத்தானோ அவன் தான் எடுக்கணும். அதுங்க பேய்ங்க இல்ல, ஆவிங்க. உன்னை ஒன்றும் செய்யாது. அது அந்த ஆசைகளை செஞ்சு விட்டுரு. அது தன்னால போயிடும். செஞ்சு விட்றா? ஆ. அதுங்களா? விட்டாது எங்களை செஞ்சிடும். இந்த இடத்துக்கு நான் வரல. பாக்குறதுக்கு எவ்வளவு பயமா இருக்குது தெரியுமா? பெரிய பெரிய கண்டங்கள்ல இருந்தெல்லாம் தப்பிச்சு வந்தவன்டா நீ. இந்த முண்டங்களையா பார்த்து பயப்படுற? கல்லுன்னு பார்த்தா கல்லா தான் தெரியும். அதையே கோயிலுக்குள்ள வச்சு பார்த்தா சாமி. மனசுதான் காரணம் எல்லாத்துக்கும். பயத்தோட பார்த்தீங்கன்னா பேய்களா தெரியும். சாதாரணமா பாரு, மனுஷங்களா தெரியும். மனச ஒரு நிலைப்படுத்து, எல்லாம் சரியாயிடும். பயப்படாதடா. யாரு நண்பன? ஆமா. நல்ல பையடா, பாத்துக்க. இன்னும் நிறைய பார்க்க வேண்டியிருக்கு. நல்லா இருப்ப, நல்லா இருப்ப, நல்லா இருப்படா. மாசே என்னமா சொல்றாரு? ஒன்றும் இருக்காதரா, சும்மா ஏதோ வளரிட்டு போகுது. மனச ஒரு நிலைப்படுத்து. இந்த பக்கம் போனான்னு சொன்னானுங்க, எங்க போனானே தெரியல. ஏய் செட்டு எல்லாம் மனசு தான் இல்லை. சார் ப்ளீஸ் சார், போனையும் பர்ஸையும் காணும் சார். சார் பொண்ணு பார்க்க போன இடத்துல கொடுத்த ஃபோன் சார். சார் 35,000 ரூபாய் சார். இதோட கார்ல வச்சாலும் வச்சிருப்பீங்க. கண்டிப்பா வாங்க சார், இருப்போம் வாங்க. எல்லாருமே பார்க்க மனுஷங்க மாதிரியே தான் இருக்காங்க. ஆண்டா எனக்கு அதே கன்ஃபியூஸ் தான் செட்டு. அட பாவி, யார் ஃபோனு? அதான் புலம்பிட்டே போறானே, அவன் ஃபோன் தான். அட பர்சுமா? பின்ன தப்பு விட்டு ஓட்டலா? யார் பில் கட்டுறது? ஓகே 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 சரி, இதுல மனுஷன் யாரு பேய் யாருன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? நான் ஒரு இங்கிலீஷ் படத்தில் பார்த்தேன் செட்டு. இந்த பேயெல்லாம் கேமரால தெரியாதான். ஓ, டெஸ்ட் பண்ணலாமா? ட்ரை பண்ணலாமே. மாசு பின்னாடி அந்த பக்கம் பச்சை கலர் சட்டை, பார்க்கறதுக்கு அப்படியே பயங்கரமா பேய் மாதிரியே இருக்கான். அவனோட ஃபோட்டோ எடு. ஏய் கரெக்டா, பச்சை கலர் மனுஷன்டா. ஓ, வெள்ளை கலர் தான் பேய். கேமரால விழ மாட்டேங்குது. பா மனுஷனை விட பேய் டீசெண்டா இருக்கு. இந்த மேட்டரை வெளில சொன்னா கூட யாரும் நம்ப மாட்டாங்கல்ல. எவன் நம்புவான்? எல்லாம் பைத்தியம் லூசுன்னு வாங்க நம்மள. ஏய் அப்படியே இரு. ஓகே அங்க ஒரு பொம்பளை பார்த்துட்டு இருக்கு. அப்படியே இருண்ணா. ஓகே ரெடி? ஒரு நிமிஷம். ஸ்மைல். ஓகே
மாசு மாசு நான் செத்துட்டேனா? சொல்லு மாசு. இவ்வளவு நாளா நான் இங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், நீ கண்டுக்காம குடிச்சுக்கிட்டே இருக்க. ஒண்ணுமே புரியலடா, ஒரே பிளாங்கா இருக்கு. சரி ஒரு ஆஃப் பாயிலா கூட்டா இருந்தாலும் உனக்கு ஜாலி தான்டா. இனிமே நீ குடிக்க வேண்டாம், தம் அடிக்க வேண்டாம், குளிக்க வேண்டாம், என்ன வாழ்க்கைடா. எந்த பிரச்சனையுமே இல்லாத சந்தோஷமா இருக்க. இவனை தனியா பேசினு இருக்கான். ஒரு செத்தவன் கிட்ட பேசுற மாதிரியா பேசுற? உனக்கெல்லாம் ஃபீலிங்ஸே இல்லையா? ஏய் நீ செத்த மாதிரி இல்லையேடா. இப்போ நீ என் பக்கத்துல இல்லைன்னு வைய, எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். நீ தான் என் ஏத்தலையே உட்காந்து இருக்கிறிய, அப்புறம் எதுக்கு ஃபீல்? இருந்தாலும் குடிக்க முடியலையே. பாஸ், இந்த செத்தவங்களுக்கெல்லாம் காரியம் பண்ணுவாங்களே, அந்த மாதிரி எனக்கும் இந்த சரக்கு சைட் டிஷ்லாம் படைக்கலாமே. இந்தா தின்னு, இந்தா தின்றா. முன்னாடி இருக்கதே குடிக்க முடியல, இதுல உனக்கு படையல் வேற. அதோட ஹைலைட்டு நீயே ஒரு பேய், நீ மற்ற பேயெல்லாம் பார்த்து பயப்பட்ட பாரு. பேய் அவங்களாம் பார்க்கறதுக்கு பேய் மாதிரி பயங்கரமா இருந்தாங்க. யாருமே என்ன மாதிரி ஃபேர் அண்ட் ஹேண்ட்ஸமா இல்லைல்ல. ஏய் இங்க வா. அவன் என்ன அடிக்கிறானோ அதே சரக்கு என்ன கொண்டு வா. சரி. ஏய் நைட்டான நாய்ங்க தொல்லை. மாசே அங்க பாரு, நாம அடுத்த ஜென்மத்துல சண்டை போடாம கார் டிக்கி மேல ரெண்டு பேய். ஏய் பேய்ங்கள பார்த்து தான்டா துரத்துது. நாய் கண்ணுக்கெல்லாம் நாங்க தெரியுறோமா என்ன? அதனால தான் நைட்ல நாய் துரத்துதா? இவ்வளோ நாளா நம்மள துரத்துதுன்னு பார்த்தா கூட வர பேய்ங்கள துரத்தி இருக்குது மாமா. இந்த மேட்டர் மட்டும் மக்களுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? என்ன ஆகும்? ராத்திரியில எவனும் ஊரே சுத்த மாட்டான். நைட் ஷோ பார்த்துட்டு வரவங்களுக்கு எல்லாம் இருக்கு. அம்மா மாட்டு மாட்டாங்க. ஏய் பார்த்தா மானி மாதிரியே இல்ல? என்னங்க இந்த இடத்துல இங்க வந்திருக்கீங்க? இல்ல உங்களுக்காக தான் உங்க வீட்டுக்கிட்ட வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். நீங்க வரதுக்கு லேட் ஆகும்னு அப்படியே கிளம்பலான்னு. ஓ செம பிரிட்டி. சாரி லைட்டா. இல்லைங்க பரவாயில்ல, உங்க ஃப்ரெண்டோட இழப்பு உங்களுக்கு பெரிய லாஸ் தான், புரியுது. எனக்கு இருந்த ஒரே ஒரு ஃப்ரெண்ட் மாசே. டேய் மாசே, நீங்க அழாதீங்க ப்ளீஸ். என்ன அழுகுற? வலிக்குதுங்க. மாசே இங்க தான நிக்கிற முன்னாடி. டேய் மாசே. ஐயோ அடி புடிச்சாடே. கொஞ்ச நேரம் முன்னாடி தான் ஃபீலிங்ஸே இல்ல நீ. ப்ளீஸ்ங்க ஏங்க அழாதீங்க, நாங்கெல்லாம் இருக்கோம். நான் இருக்கேங்க. சாரிங்க, கடைசியா என்ன லைன் சொன்னீங்க? நான் இருக்கேன்னு சொன்னேன். உண்மையாவா? ஒருவேளை நம்ம ரெண்டு பேரும் ஒன்று சேரணுங்கிறதுக்காக தான் செட்டு மேலே போயிட்டானோ என்னவோ. ஏன் மேலே பார்க்குறேன்? நான் இங்கே தானே இருக்கேன். இப்போ ஜெட்டு நம்ம முன்னாடி இருந்தானா ரொம்ப சந்தோஷப்பட்டுருமா தெரியுங்களா? மூச்சை பாரு. ஓடா ஜெட்டு சந்தோஷமாவா இருக்கேன். வேற சரி நாங்க கிளம்புறோம். நாளைக்கு ஹாஸ்பிட்டலில் பார்க்கலாங்க. இல்லைண்ணா, அக்கா இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு வரதில்லை. ஏன் என்னாச்சு? அன்னைக்கு பேசினது தான்ண்ணா, டீன் பிளேஸ்மெண்ட்டுக்கு லஞ்சம் கேட்டாரு, நீங்களும் தரேன்னு சொன்னீங்க. அதுக்குள்ள உங்களுக்கு ஆக்சிடென்ட்லாம் ஆகி எவ்வளோ சொன்னீங்க? 3.5 lakhs. இல்லை பண்ணிடலாம், ஒரு 2 days டைம் பண்ணிடலாம். இல்லைங்க பரவாயில்ல, நீங்க ரொம்ப ஸ்ட்ரெயின் எடுத்துக்க வேண்டாம். இல்லை நான் பண்ணிடுவேன். தேங்க்ஸ்ண்ணா. பாத்துக்கோங்க, நாங்க கிளம்புறோம். அந்த ஒரு காசு வாங்க வந்திருக்கு.
பண்ண போற 3.5 லட்சம் 2 நாள் பேங்க்ல லோன் கேட்க போறியா இல்ல பைக் விற்க போறியா பைக் வித்து பேரிச்ச பழம் சாப்பிடலாமா என்ன பண்ணலாம் சொல்லு 3.5 2 டேஸ்ல 3.5 ஐ திங்க் இட்ஸ் இம்பாசிபிள் என்னாச்சு ஏன் சிரிக்கிற ஐடியா கிடைச்சா